இதுதான் நார்மலா ஒருத்தர் பணக்காரராகிறதுக்கும் ஒருத்தர் சூப்பர் பணக்காரராகிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம எல்லார்ட்டையும் அது இருக்கும். 1000 ரூபாய் காசு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து 2000 ரூபாய் வந்துச்சுன்னா 1000 ரூபாய் செலவை 1500 ரூபாயா மாத்துவோம். நம்மகிட்ட தான் காசு இருக்கேன். சில கன்சர்வேட்டிவ் ஐடியாஸ் உலகம் முழுக்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம வீடுகள் இங்க யாராவது டீச்சர் ஃபேமிலின்னு இருக்கீங்களா? டீச்சர்ஸ், அம்மா அப்பா டீச்சர், ஒருத்தர் அங்க இருக்காரு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அவங்க வாழ்க்கை மாற்றம் பெருசா ஒன்றும் பண்ணவே மாட்டாங்க. ஒரு டிவி ஸ்கூட்டி வச்சிருப்பாங்க, கடைசி வரைக்கும் டிவி ஸ்கூட்டி தான் வச்சிருப்பாங்க. சிம்பிளா பஸ்ல போவாங்க, தேவையான மட்டும் வாடகை கார் எடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு டூர் சிம்பிளா போவாங்க, தேவையில்லாம 10,000 ரூபாய்க்கு ஷூ வாங்க மாட்டாங்க, சம்பந்தம் இல்லாம 55 இன்ச்சுக்கு டிவி வாங்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுல அது வாங்கியிருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கியாந்து வீட்டுல எல்லாம் குமிக்கவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஏதோ சிம்பிளா வாழ்ந்துகிட்டு இருக்கா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளையும் டாக்டருக்கு படிக்க வச்சிருவாங்க. 2 பிள்ளைக்கு 2 வீடு வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க பொருளாதாரம் உயர தங்கள் செலவுகளை உயர்த்தி கொண்டவர்கள் அல்ல. மாறாக பொருளாதாரம் உயருகிற போதும் தங்கள் செலவை கட்டுக்குள் வைத்து அதன் வழியாக அசெட்டை பில்ட் பண்ணுறது. There are two kind of people who are walking in the world. The one is the people, those who are saving money and building the wealth. Parallelly, they make money through the revenues or remuneration. அவங்க மாதாந்திர சம்பளக்காரர்களா இருந்தா மாசம் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு பக்கம் பில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் இதை ட்ரை பண்ணுவாங்க. அப்ப வெற்றியாளர்களுக்கும் சாதாரண பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். சோ சிறந்த பணக்காரராக நாம் மாற வேண்டும் என்கிற பட்சத்தில் பணம் குறித்த பிரக்ஞை நமக்கு எந்த அளவு இருக்கிறது என்பதுதான் முக்கியமே ஒழிய வெறும் உழைப்பை வைத்துக் கொண்டு வளர்ந்து விட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் வெறும் மோட்டிவேஷனுக்கு வேணா பயன்படலாம். திட்டமிடுதல் தான் இங்கு முக்கியமே ஒழிய தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருப்பதன் வழியாக பெரும் பணக்காரர் ஆக முடியாது. ஆனா தொடர்ச்சியாக உழைக்கிறதுல நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு. ஏன்னா உழைப்பாளின்னு சொன்னா நமக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப பணம்